in your language so the South people who doesn't know the English they can get benefited with this. Okay, I speak in Tamil. Okay, நான் தமிழ்ல சொல்றேன். ஆக்சுவலா நான் டாக்டர் ஃப்ரம் சென்னையில இருந்து வரேன். என்னுடைய மிஸ்ஸஸ்க்கு வந்து ரைட் ஹேண்ட்ல காதுல ஒரு சின்ன ஒரு பெயின் இருந்துச்சு. அந்த பெயின் வந்து ஜஸ்ட் ஒரு 1.5 month 2 months பேக் தான் இருந்தது. அந்த பெயின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிக்கும்போது, நான் ஒரு ஃபேமஸ் டாக்டர், வெரி ஃபேமஸ் டாக்டர், அவங்கள்ட்ட போய் காமிக்கும்போது கொஞ்சம் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, இல்லை இது வந்து கொஞ்சம் ஏரில் வந்து ஏர்ட்ரம்ல ஒரு சின்ன ஹோல் இருக்குது. அந்த ஹோல் வந்து சின்னதுன்னு சொல்ல முடியாது, 50%க்கு மேலே நியர் அபவுட் 45 to 50% இருக்குது. அதனால் வந்து நீங்கள் சர்ஜரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் ஒரு டைம் பண்ணிட்டு, இல்லை இப்போதைக்கு நீங்கள் மெடிசன்ஸ் கொடுங்க, நான் ஒரு 15 days கழிச்சு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் நான் மறுபடியும் 15 days கழிச்சு டாக்டர் பார்த்தேன். அப்பயும் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, இல்லை இந்த ஹோல் வந்து நேச்சுரலாக வந்து நார்மலாக வந்து க்ரோத். நான் மீண்டும் 2வது தடவை டாக்டரை சந்தித்தப்போ அவர் மீண்டும் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி, 40 to 45%க்கு மேலே இருக்கிறதுனால அதோடைய க்ரோத் வந்து கம்மியாக இருக்கும், அதனால் வந்து பெட்டர் டு ஆப்ரேட் பண்ணுறது தான் பெட்டரு, வேறு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் ஒரு 10-15 நாள் வந்து வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் வந்து டாக்டர் ஆங்கர் குப்தா வந்து அவங்க டெல்லியில் வந்து இது மாதிரி வந்து ECNGங்கிற மெத்தடில் நான் சர்ஜிக்கல் டைப்பில் பண்ணுறதா வந்து நான் பார்த்தேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகி அதுக்கப்புறம் நான் வந்து டாக்டர்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணேன். ஃபோனில் காண்டாக்ட் பண்ணும்போது டாக்டர் என்ன கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே எடுத்த இந்த ஃபோட்டோகிராஃபிக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு அமுச்சு விடுங்க, அதை நான் பார்த்துட்டு வெதர் இட் இஸ் பாசிபிளாக இருக்கா இல்லையாங்கிறத நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நேராக ஒரு தடவை நீங்கள் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே நான் வந்து வாட்ஸ்அப்பில் டாக்டருக்கு ஷேர் பண்ணேன். டாக்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை பார்த்துட்டு, இல்லை நீங்கள் நேரடியாக வந்து ஒரு தடவை கன்சல்டேஷனுக்கு வந்துடுங்க மிஸ்ஸஸ் அழைச்சிக்கிட்டு அப்படின்னாங்க. அதற்கு பிறகு நானும் என்னுடைய மிஸ்ஸஸும் லாஸ்ட் மந்த் வந்து 2 பேரும் போயிருந்தோம். போயிட்டு பார்த்தாங்க. பார்த்த உடனே சொல்லிட்டாங்க, இது வந்து சர்ஜரி நெசசரி இல்லை, அது வந்து ஒரு 45% மட்டும்தான் ப்ரிஃபரேஷன் இருக்குது, ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது, இது ஆட்டோமேட்டிக்கலாக வந்து ஒரு 1 monthல் வந்து உங்களுக்கு வந்து என்னுடைய மெத்தடில் ECNG மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு நேச்சுரல் க்ரோத்தே ஆகிடும், அதனால் அதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, நீங்கள் ஒரு தடவை வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு தடவை காமிச்சிட்டு மட்டும் போனால் போதும் அப்படின்னாங்க. சரி, நான் அக்ரி பண்ணி வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஓகே பண்ணோம். ஓகே பண்ண பிறகு டாக்டர் என்ன பண்ணாங்க, வெரி ஃபஸ்ட் டேவே ஆரம்பித்து ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutesக்கு அவ்வளோதான் உங்களுக்கு சர்ஜிக்கல் ப்ராசஸ்ஸு. அது இப்போ என்ன அப்படின்னாக்கா, அனஸ்தீஷியா கிடையாது, தேர் இஸ் நோ இன்ஜெக்ஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் வந்து அவருடைய ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் பண்ணார். பண்ணிவிட்டு சும்மா ஒரு டேப்லெட்ஸ் மட்டும் கொஞ்சம் கொடுத்தாரு, ஒரு பெயின் கில்லர் மாதிரி கொடுத்தாங்க. அது ஒன்றும் பெரிய டேப்லெட் கிடையாது, 1 or 2 tablets மட்டும் தான் கொடுத்தாங்க. அதை நாங்கள் ஒரு கண்டினியூவாக ஒரு 4 to 5 days அங்கே இருந்து 5 days வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு 1 month கழிச்சு மறுபடியும் வந்துடுங்க, வந்துட்டு பார்த்துட்டு க்ரோத் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னாங்க. அது மாதிரி 1 month கழித்து ஒரு 4 days பேக் நாங்கள் போயிருந்தேன். போனோன்னே பார்த்துட்டு க்ரோத் வந்து 100% க்ரோத் ஆகிடுச்சி, நல்லபடியாக ஆகிடுச்சி, இனிமேல் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இப்போ நாங்கள் வந்து நானும் என்னுடைய மனைவி எல்லாருமே வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி இதில். ஏன்னா நம்ம வித்தவுட் வந்து ஒரு சர்ஜரி பண்ணாமல் நேச்சுரலாக க்ரோத் ஆகிற ஒரு இதை வந்து இங்கே இருக்கிறவங்க டாக்டர் வந்து அதை பண்ண முடியாதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு மெத்தட் இருக்கிறது வந்து யாருக்கு பல பேருக்கு தெரியல, அதனால் அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் இந்த இன்டர்வியூவே கொடுக்குறேன். நான் தயவுசெய்து எல்லோரும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நல்ல பெட்டர் ஐடியான்னு வச்சுக்கோங்களேன், பெட்டர் ஐடியா. ஏன்னா ஒரு சர்ஜரி இல்லாமல் பண்ணுறதுங்கிறது ஒரு காட் கிஃப்ட் நமக்கு டாக்டர். அதனால் நீங்கள் தாராளமாக அவருடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் தாராளமாக அவர்கிட்ட கேட்டுக்கலாம். இப்போ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட டாக்டர்கிட்ட என் நம்பர் கேட்டிங்கன்னா கொடுப்பாரு. அந்த நம்பர் நான் என்கிட்ட பேசுனீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.